வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம சாம அரிசியில் இனிப்பு பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் அளவு சாம அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதுலேயே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கொஞ்சம் கொல கொலன்னு கிடைக்கும். இப்போ இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அளந்து தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம சாமரிசியை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சாமரிசியும் பாசிப்பருப்பையும் கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மணமாக இருக்கும், அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க போதும். இப்போ பொங்கலுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் சாமை எடுத்தோமோ அதே இதில் நான் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிறுதானியம் நமக்கு ஆற நல்லா இறுகின மாதிரி ஆயிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரியை வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காயும் சின்ன சின்னதாக லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நெய்யில் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதுங்க. கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விடுங்க. ரொம்ப கட்டி ஆகிற வரைக்கும் கிளற வேண்டாம், இறுகின மாதிரி ஆயிரும். லைட்டாக ஆனால் போதும். இது கூடவே நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. சாமை அரிசி இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் சூடாக தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கட்டி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ஆற பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகின மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு வைக்காதீங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போ சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.